ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ராகி பூரி அப்புறம் சிம்பிளாக ஒரு மசாலா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன், 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. ராகி அதிகமாக எடுத்துகிட்டு வீட் கம்மியாகிடுச்சுன்னா சரியாக வராது. இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். சால்ட் சேர்த்துக்கலாம். வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி ரொம்ப சாஃப்டாக வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். இது பிசைஞ்சாச்சு. இது மேலே 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுடலாம். அதுக்குள்ளே மசால் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 4 பெரிய சைஸ் பொட்டேட்டோ கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது கூட சால்ட் சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். மண்சட்டி ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இது கலர் மாறினதும் 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஆனியன் லைட்டாக வதங்கினா போதும், கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இது கூட வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட், கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஆனியன் வேக விட்டுறலாம். ஆனியன் இப்படி வாட்டரில் வேகிறப்போ அப்படியே ஜூஸியாக இருக்கும். இப்போது ஆனியன் வெந்துருச்சு. இது கூட வேக வச்ச பொட்டேட்டோ சேர்த்துக்கலாம். இது கரண்டியில் இப்படி லைட்டாக மசிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூட 1 டீஸ்பூன் கடலை மாவை இப்படி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கடலை மாவு பச்சை வாசம் போகிற வரை கொஞ்சம் குக் ஆகட்டும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்குள்ளே கொஞ்சம் திக்காயிட்டு கரெக்டாக இருக்கும். இப்போது பூரி சுட்டுறலாம். பூரிக்கு மாவு முன்னாடியே உருட்டி வைக்க வேண்டாம், தேய்க்கிறதுக்குள்ளே காஞ்சி போயிடும். இப்போ தேய்ச்சிக்கலாம். ஒரு 2 பூரியாக தேய்ச்சி சுட்டு எடுத்துக்கோங்க, ஒட்டுக்கா தேய்ச்சி வைக்க வேண்டாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இந்த மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.